வணக்கம். நான் அருண்குமார் தேட்சிஎஸ். இன்றைய செய்திகள். டயாசிஸ் சிகிச்சை பெறுபவர்களுக்கு புரதச்சத்து உணவு திட்டம் துவக்கம். சென்னை ஜூன் 20 ஸ்வச்சை பெறுபவர்களுக்கு சிறப்பு நார்ச்சத்து கொண்ட உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அரபின் திருநபர்களிடம் அவர் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 9150 பேருக்கும் டயாசிஸ் சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தனியார் மருத்துவமனைகளிலும் வாரத்துக்கு 2 முறை டயாசிஸ் செய்யும் போது ரூபாய் 2000 என்ற வகையில் மாதத்துக்கு ஒருவருக்கும் ரூபாய் 25,000 வரை செலவாகும். கடந்த 4 ஆண்டுகளில் 202 புதிய டயாசிஸ் மிஷின்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மொத்தம் 1287 டயாசிஸ் மிஷின்கள் பயன்பாட்டில் உள்ளது. இதில் தினமும் 1180 பேர் சிகிச்சை பெறுகின்றன. சிகிச்சைக்கு பிறகு பெரிய அளவில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைந்த சோர்வு ஏற்படுகின்றன. ஆனால் அவர்களுக்கு உணவும் பொருட்கள் வழங்க வேண்டிய அவசியம் மாறுகின்றது. இந்த வகையில் 100 மில்லியன் பால், 2 முட்டை, கருப்பு வெள்ளை கண்டல் 20 கிராம், எடையுள்ள பிஸ்கெட், யூரான் 27 கிராம், 400 கிராம் கலோரி உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. திட்டத்தை தொடங்கப்பட்டிருக்கின்றன. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இத்திட்டத்தின் ஒரு சில நாட்களில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. 280 நகர்ப்புற நல்வாழ்வு மையம் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் 3ஆம் தேதி திறந்து வைக்க இவ்வாறு அவர் கூறினார். நன்றி.